நான் சீரியஸாக ஒன்று சொல்கிறேன், இந்த ரீலை வந்து ஸ்க்ரோல் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து யாரை நம்பணும்னு சொல்லி தெரியவே இல்லை. என்ன மாதிரி பசங்க வந்து எவ்வளோ பேர் மேலே வந்து நம்பிக்கை வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த நம்பிக்கை எல்லாமே ஒழிஞ்சிடுச்சு. அது எப்படி பிரேக் ஆச்சுன்னு யாருக்குமே தெரியவே இல்லை. அவன் வந்து இப்படி பண்ணுவான்னு சொல்லி நம்ம நினைச்சு கூட பார்க்கறது இல்லை. ஆனால் அப்படி பண்ணி போயிடுவாங்க. ஸோ என்ன மாதிரி வந்து எவ்வளோ பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக பேசுவாங்க. சரி சொல்லி நான் நேற்று ஒரு பையன் கிட்ட பேசினேன். கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் தான் பேசினேன். ஆனா அந்த 5 மினிட்ஸ்ல கூட என்னோட வந்து ட்ரஸ்ட் வந்து அவன் வாங்கிட்டான். அவன் மேல அப்படியே நம்பிக்கை வந்துடுச்சு. அந்த ஒரு ட்ரஸ்ட் வந்து சின்ன விஷயம் இல்லை. சத்தியமா சொல்றேன். என்னோட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து அந்த ட்ரஸ்ட் வந்து ஒரு சின்ன விஷயமே இல்லை. உங்ககிட்ட சொல்றேன், யாரை வந்து நம்பணும், யாரை வந்து நம்ப கூடாதுன்னு சொல்லி நீங்க வந்து டிசைட் பண்ணுங்க. என்ன வேணா கூட மக்கள் மேல வச்சுக்கோங்க. ஆனா ட்ரஸ்ட் மட்டும் வைக்கவே வைக்காதீங்க. ஸோ நான் தயவு செய்து உங்ககிட்ட ரிக்வஸ்ட் தான் சொல்றேன். ஸோ காசு வேணாலும் கூட கொடுத்துடலாம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு காசு திரும்பி வந்துடும். ஆனா வந்து ட்ரஸ்ட் வந்து வர்றதுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டங்க. நான் சொல்றேன், உண்மையா சொல்றேன். ட்ரஸ்ட் வந்து பெரிய விஷயம். ஸோ உங்களுக்கே அது தெரியும். ட்ரஸ்ட் வந்து எவ்வளவு பெரிய விஷயம்னு. எப்படி நடக்கணும்னு சொல்லி உங்க கையில தான் இருக்கு.